ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம கிச்சனை ஒரு கம்ப்ளீட் டீப் க்ளீன் பண்ண போகிறோம். ஆக்சுவலி மார்னிங்லேருந்து ஃபுல் ஒர்க். கிச்சன் கொஞ்சம் மெஸ்ஸியாக தான் இருக்குது. கிச்சன் க்ளீனாக இருந்தால் தான் நமக்கு குக் பண்ண மோட்டிவேஷன் வரும். க்ளீனிங் மட்டும் இல்லை, சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணும்போது பார்க்க ரொம்ப அழகாக தெரியும். லைக் கீப்பிங் திங்ஸ் இன் ரீச். நம்ம ஸ்பேஸை நம்ம தான் அழகாக வைக்கணும். அப்படி யோசிச்சு தான் காலையில் எழுந்திரிச்சு கோலம் போட்டு கிச்சனுக்குள்ளே என்டர் ஆனேன். இன்றைக்கி க்ளீனிங் ஸ்டார்ட் பண்ணும்போது சடனாக எனக்கு அம்மா ஞாபகம் வந்துச்சு. ஏன்னா கிச்சன்னாலே நமக்கு முதல்ல அம்மா ஞாபகம் தான் வருவாங்க இல்லை? அம்மா கிட்டேருந்து நான் கற்றுக்கிட்டது, கிச்சன் அது சாப்பாடு பண்ணுற இடம் மட்டும் இல்லை, அது ஒரு ஃபேமிலியோட ஹார்ட். சின்ன வயசில் கிச்சனில் அம்மா கிட்டே போய் பசின்னு நின்னாலே அது ஒரு சின்ன ஸ்மைலோட அம்மா பண்ணுற மேஜிக் அது வேறு லெவல். இன்றைக்கி நானும் ஒரு கிச்சனை மெயின்டைன் பண்ணும்போது தான் புரியுது எவ்வளோ எஃபர்ட்ஸ் அந்த அன்புக்கு பின்னாடி இருக்குன்னு. இந்த டைமில் கிச்சனில் வேறு யாரும் இல்லாமல் நம்ம மட்டும் இருக்கிற அந்த சைலன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஹவுஸ் ஒய்ஃபாக ஸ்டூடெண்ட்டாக டெய்லி லைஃப்பில் ரொம்ப பிஸியாக இருந்தாலும் இந்த டைம் தான் என்னோடய மீ டைமாக இருக்கும். நம்ம வீட்டில் வேலை பார்க்கும்போது ஒரு சைடு மியூசிக் ஓடிட்டே இருக்கும், இன்னொரு பக்கம் மைண்ட் ஃபுல்லாக நிறைய தாட்ஸ், ஒர்க் ப்ரெஷர்னு நிறைய லிஸ்ட்டே போயிட்டுருக்கும். நம்ம லைஃப்பில் நிறைய கன்ஃபியூஷன் வரும்போது ஜஸ்ட் ஸ்டார்ட் க்ளீனிங். அது ஸ்டவ்வாக இருந்தாலும் சரி, நம்ம தாட்ஸாக இருந்தாலும் சரி. இன்றைக்கி இந்த ஸ்டெயின்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணும்போது எனக்கு ஒரு புரிதல் வருது. எஃபர்ட்ஸ் போட்டால் தான் எந்த ஒரு விஷயமும் ஷைன் ஆகும். அது நம்ம கரியராக இருந்தாலும் சரி, இல்லை நம்ம கிச்சனாக இருந்தாலும் சரி. ஆக்சுவலி உகாதிக்கு தான் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். நாங்கள் பெங்களூரில் இருக்கிறதுனால உகாதியை நம்ம நியூ இயர் மாதிரி செலிப்ரேட் பண்ணுவோம். கம்ப்ளீட் எல்லா மசாலா டப்பாவும் ஆயில் ஸ்டெயின்ஸாக இருந்துச்சு. அதனால் அது எல்லாத்தையும் வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் அந்த மசாலா டப்பாஸில் இருந்த எல்லா லெஃப்ட் ஓவர்ஸையும் நான் வேறு பாக்ஸுக்கு ஷிஃப்ட் பண்ணேன். அதுக்கடுத்து எல்லாத்தையும் வாஷ் பண்ணுறதுக்கு எடுத்து போட்டு அது எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக நீட்டாக வாஷ் பண்ணி ஒரு பாய் போட்டு அது மேலே எல்லாத்தையும் கவுத்து வச்சேன், ஸோ தட் இட் கேன் ட்ரை. இதுக்கு முன்னாடி நாள் நான் க்ராசரி ஆர்டர் பண்ணியிருந்தேன். அதுவும் கம்ப்ளீட்டாக கிச்சன் க்ளீன் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்துருச்சுன்றதுனால அதையும் போட்டு கம்ப்ளீட்டாக ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். கிச்சன் க்ளீனிங்னு வந்துட்டால் அது ஒரு நெவர் எண்டிங் ஸ்டோரி மாதிரி. ஆனால் கொஞ்சம் ஸ்மார்ட்டாக மூவ் பண்ணால் உங்கள் கிச்சனை க்ளீனாக வச்சுக்கலாம். இங்கே எனக்கு தெரிஞ்ச எஃபெக்டிவ் டிப்ஸ் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஸ்டவ் பக்கத்தில் க்ரீஸாக இருக்கா? அப்போது விம் லிக்விட் ப்ளஸ் பேக்கிங் சோடாவை மிக்ஸ் பண்ணி தொடச்சா ஆயில் ஸ்டெயின்ஸ் உடனே போயிடும். கவுண்டர் டாப்பு கிரானைட்டாக போட்டிருந்தீங்கன்னா எப்போவுமே மைல்ட் சோப்பு வச்சு க்ளீன் பண்ணுங்கள். அசிடிக் க்ளீனர்ஸ் லைக் லெமன் ஆர் வெனிகர் டைரெக்டாக யூஸ் பண்ணால் ஸ்டோன் டல் ஆகிடும். கேஸ் பர்னர் பிளாக்கேஜாக இருந்தால் ஹாட் வாட்டர் ப்ளஸ் வினிகரில் 15 மினிட்ஸ் ஊற வச்சு ஓல்ட் டூத் ப்ரஷில் ஸ்க்ரப் பண்ணும்போது ஃப்ளேம் சூப்பராக எரியும். சிங்க் பிளாக் ஆகிருக்கா? ஒரு கப் பேக்கிங் சோடா போட்டு மேலே ஒரு கப் வினிகர் ஊற்றுங்க. பபிள்ஸ் வந்த உடனே கிளாக் எல்லாம் கிளியர் ஆகிடும். 10 மினிட்ஸ் கழிச்சு ஹாட் வாட்டர் ஊற்றுங்க. டேப் மேலே ஹாட் வாட்டர் ஸ்டெயின்ஸ் இருக்கா? அப்போது இதை பண்ணுங்கள். லெமன் தோல் வச்சு நல்லா ஸ்க்ரப் பண்ணி விடுங்க. டேப் புதுசு போல் மாறிடும். சிங்கில் இருந்து பேட் ஸ்மெல் வந்தால் ஒரு சின்ன துண்டு கற்பூரம் ஆர் லெமன் ஜூஸ் போட்டால் ஸ்மெல் போயிடும். மிக்ஸி பிளேட் ஷார்ப்னஸ் குறைவாக இருந்தால் மாதத்துக்கு ஒரு தடவை கொஞ்சம் கல் உப்பு போட்டு ட்ரையாக ஒரு சுற்றுங்க. பிளேட் ஷார்ப் ஆகிடும். ஃப்ரிட்ஜ் ஸ்மெல்லாக இருந்தால் ஒரு சின்ன கப்பில் காஃபி பவுடர் ஆர் லெமன் கட் பண்ணி வச்சா ஃபுட் ஸ்மெல் எல்லாம் அது அப்சர்வ் பண்ணிக்கும். எக்ஸாஸ்ட் ஃபேனில் இருக்கிற கரியை க்ளீன் பண்ண கெரோசின் ஆர் ஹெவி டியூட்டி க்ரீசர் ஒரு கிளாத்தில் தொட்டு தொடச்சா ஈஸியாக வந்துடும். டெய்ல்ஸ்க்கு நடுவில் இருக்கிற அழுக்குக்கு டூத்பேஸ்ட் அப்ளை பண்ணி ப்ரஷ் பண்ணால் ப்ரைட்டாக மாறிடும். நீங்கள் நைட் தூங்குறதுக்கு முன்னாடி சிங்கில் பாத்திரம் இல்லாமல் க்ளீன் பண்ணி கவுண்டர் டாப்பை க்ளீனாக தொடச்சி வச்சா மார்னிங் கிச்சனில் என்டர் ஆகும்போது பாசிட்டிவ் வைப்ரேஷனாக இருக்கும். இந்த டிப்ஸ் எல்லாம் நான் டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது தான். இது ஆடியோவாக இல்லாமல் விஷுவலாக ஒரு நாள் உங்களுக்கு வீடியோ பிடிச்சி காட்டுறேன். இப்போது நெக்ஸ்ட் க்ரோசரி ரீஃபில் டைம். இந்த தூர் தால், சுகர் அண்ட் ஸ்பைசஸ் எல்லாத்தையும் கிளாஸ் ஜாரில் மாற்றிடலாம். இது எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்குள்ளே நான் பக்கத்துலேயே சாம்பார் செஞ்சு வச்சுட்டு இருந்தேன். இன்றைக்கி க்ளீனிங்ன்றதுனால சாம்பார் வெளியில் போய் வாங்கலாம், இல்லை ஹோட்டலில் போய் ஏதாவது வாங்கி சாப்பிடலான்னு இல்லாமல் வீட்டிலே செஞ்சேன். ஏன்னா சிலிண்டர் பிரச்சனை இருக்கிறதுனால எல்லாருக்குமே பிரச்சனை ஆகும், அதனால் வீட்டில் செய்கிறது பெஸ்ட்டுன்னு நினச்சேன். அண்ட் ஒரேடியாக வீடு ஃபுல்லாக க்ளீன் பண்ணல. நான் கிச்சனை ஒரு நாள் க்ளீன் பண்ணால், ஹால் ஒரு நாள், பெட்ரூம் ஒரு நாள், இந்த மாதிரி தான் க்ளீன் பண்ணுவேன். ஸோ தட் நம்மளுக்கு டயர்ட் ஆகாது. ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணி க்ராசரிஸ் வாங்கும்போது ரொம்ப ரீசனபிள் ப்ரைஸில் தான் கிடச்சிச்சு. இன்னொன்று டிமார்ட்டில் கிடைக்கும் அந்த மாதிரி ரீசனபிள் ப்ரைஸ். இப்போது என்ன ரேட்டு ஜாஸ்தி ஆகிட்டு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கு முன்னாடியே நான் ஆர்டர் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ தேங்க் காட் நான் வாங்கிட்டேன். இப்போது எவ்ரி திங் இஸ் ஆர்கனைஸ்ட். இந்த வார்ம் எல்இடி லைட்ஸ் கூட சின்ன பிளான்ஸ் வச்சுருக்கிறது ரொம்ப அஸ்தட்டிக்காக தெரியுது. இன்றைக்கான வீடியோ உங்களுக்கு ஒரு சின்ன மோட்டிவேஷனாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். நீங்கள் எப்படி உங்கள் டே மேனேஜ் பண்ணுறீங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த கிச்சனை நான் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.